சோஷியல் மீடியாவில் இப்போது அஜித் சாரையும் பவன் கல்யாண் அவர்களையும் கம்பேர் பண்ணி நிறைய டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அஜித் சாருடைய குட் பேட் அக்லியும் பவன் கல்யாணுடைய ஓஜி திரைப்படத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து இது வேறு ஜேர்னர், அது வேறு ஜேர்னர், எப்படி ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. பிகாஸ் நம்ம குட் பேட் அக்லியில் வந்து அஜித் சார் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபேன் பேஸ்டாக வந்து நடிச்சிருப்பார் இல்லையா. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ரசிகர்கள் வந்து எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அஜித் நடித்த குட் பேட் அக்லி நல்லா தான் இருக்குது. ஆனால் ஓஜியில் உள்ள எலிவேஷன்ஸ் அண்ட் எமோஷ்னல் ஹைட்ஸ்லாம் வந்து வேறு ரேஞ்சில் இருக்கும். அதோட பிஜிஎம் நேராக நரம்பில் வந்து அடிக்கும். அஜித்குமார் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கிளாஸ் அண்ட் கமெண்டபிளாக இருக்கும். ஆனால் பவன் கல்யாண் கிட்ட இருக்கும் ஸ்வாக் அண்ட் ஆரா வந்து அவர் மட்டுமே வந்து தரக்கூடியது. இது யார் பெரியவர் அப்படின்ற காம்படிஷன்லாம் கிடையாது. இருவரும் அவரவர் ஸ்டைலில் பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் சோஷியல் மீடியாவில் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் ஆன்டி பிகிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.